வணக்கம் மக்களே! இந்த வீடியோல நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய பல பங்குகள் பற்றியான முக்கிய அப்டேட்ஸ் எல்லாம் பார்க்க போறோம். அதெல்லாம் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஜெனரல் மார்க்கெட் அப்டேட்ட பார்த்துரலாம். இன்னைக்கு நம்ம மார்க்கெட் ஒரு நல்ல பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ போஸ்ட் பண்ணியிருக்கு. நிஃப்டி 50 ஒரு 260 பாயிண்ட்ஸ் நம்ம ஆஃப்டர்நூன் டிஸ்கஸ் பண்ணும்போது எங்க இருந்ததோ அதே இடத்துல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டியும் அதே தான் 450 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஏற்றத்த இன்னைக்கு டேல டெலிவர் பண்ணியிருக்கு. அண்ட் முக்கியமான ஒண்ணுன்னு பார்த்தா, எஃப்ஐஐஸோட நகர்வு தான். எஃப்ஐஐஸ் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ல ஹெவியா வந்து கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. 3000 கோடி கிட்ட நம்ம மார்க்கெட்ல நெட்டா பை பண்ணியிருக்காங்க. ஸோ ஐடி செக்டாரோட ரீசன்ட் ஏற்றத்த நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருப்போம். ஸோ எஃப்ஐஐஸும் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்க்கு வந்துட்டுருக்காங்க. ஸோ இது ஓரளவு பார்க்கும்போது ஒரு நல்ல சிம்டம்ஸா தான் வந்து ஏற்படுது. பட் இன்னும் பல லார்ஜ் கேப் பங்குகள் பார்த்தீங்கன்னா, இறக்கத்துல இருந்து ஏறுவதற்கு ரொம்பவே வந்து தயாரா இல்லாம, ஸோ ஒரே இடத்துல தான் தேங்கி நின்னுட்டுருக்கு. ஆனா, அது தேங்கி இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு சான்ஸ் அப்படிங்கிறத ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம தொடர்ந்து பேசிட்டே தான் இருக்கோம். இப்பவும் அதே தான். ஸோ தேங்கி கிடக்கக்கூடிய பங்குகள கண்டிப்பா நீங்க செக் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு ஒப்பீனியனா வந்து இருக்கு. ஸோ அடுத்தது நாளைக்கு ஐடி நிறுவனங்களோட பெர்ஃபார்மன்ஸும் பெட்டரா இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கரண்ட்டா அசென்ச்சர் பார்க்கும்போது நல்ல ஒரு ஏற்றத்த வந்து டெலிவர் பண்ணிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 2, 3% வரைக்கான ஏற்றம் இன்னைக்கு அசென்ச்சர்ல வந்து நடந்திருக்கு. ஸோ இது நாளைக்கு கண்டிப்பா நம்ம ஐடி செக்டார்லயும் ஒரு ரிஃப்ளெக்ட் ஆறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம அசென்ச்சர பார்க்கலாம். இது லோட் ஆயிட்டு வரதுக்குள்ள கிட்டத்தட்ட நான் ஒரு 2, 3 நிமிடம் பேசிருவேன் போல. அவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா லோட் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா இப்பதான் பிசிய வந்து ரீஸ்டார்ட் பண்ணேன். சரி ஓகே இப்ப ரீலோட் ஆயிருச்சு. கிட்டத்தட்ட 5% வரைக்கான ஒரு ஏற்றத்த அசென்ச்சர் டெலிவர் பண்ணியிருக்கு. எங்க இருந்ததுன்னு பாருங்க. ஸோ இப்போ எங்க போயிட்டு இருக்குன்ட்டு கிட்டத்தட்ட நல்ல ஒரு டிப்ல இருந்து $50 வரைக்கான ஒரு ஏற்றத்த அசென்ச்சர் போஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ ஃபர்தரா நடக்கட்டும். நல்லது தான். பார்க்கும்போது ரொம்பவே நமக்கு ஹேப்பியா வந்து இருக்கும். ஏன்னா துன்பத்த கடந்து தானே நம்ம வந்திருக்கோம். ஸோ இறக்கும்போது இந்த டவுன்ஃபால் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு எப்படி இருந்தது? பெரிய அளவுக்கான ஒரு செல் ஆஃப் ஏற்பட்டது. 20% பார்த்தீங்கன்னா ஒரே நாள்ல பெரும் நிறுவனம் இந்த குளோபலா பார்க்கும்போது நம்பர் 1 ஐடி சர்வீஸ் நிறுவனம் பெரிய ஒரு சரிவ வந்து குடுத்தது. ஸோ அந்த சரிவெல்லாம் நம்ம கண்ணுல பார்த்து அப்படியே ரத்த கண்ணீர் ஊத்திட்டு இருந்தோம். இப்போ வந்து அந்த பங்குகளோட பெர்ஃபார்மன்ஸ் ஏற்படும்போது நம்ம ஹேப்பியா இருக்க வேண்டிய தருணம். ஸோ சந்தோஷமா நம்ம வந்து இருப்போம். ஸோ சந்தோஷமா மட்டும் இருந்துறக்கூடாது. மிதப்புல நம்ம இருந்துறக்கூடாது. தொடர்ந்து நம்மளுடைய உழைப்ப போட்டுக்கிட்டே இருப்போம். என்ன நடக்குதுங்கிறத ட்ராக் பண்ணிட்டே இருப்போம். அப்பதான் நமக்கு அடுத்தடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறது ஓரளவாச்சும் வந்து தெரியறதுக்கு வரும். நம்ம மிதப்புல இருந்து பெருசா எதையும் வந்து கண்டுக்காம விட்டுட்டோம். நம்ம உழைப்ப போடாம விட்டுட்டோம். கவனம் செலுத்த வேண்டிய நேரத்துல கவனம் செலுத்தாம விட்டுட்டோம்னா, ஸோ அடுத்தடுத்து நம்ம இதே மாரியான ஒரு விஷயத்த பண்ண முடியாது அப்படிங்கிறத நண்பர்களுக்கு தெரியப்படுத்த நான் விரும்புறேன். இந்த மெம்பர்ஷிப்ல வந்து நம்ம இதுக்கு முன்னாடி வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதில நண்பர்கள் கேட்டிருந்தாங்க நேத்து ரிஸ்கியஸ்ட் ஸ்டாக்க பத்தி பேசுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த ரிஸ்கியஸ்ட் ஸ்டாக் ஏன் ரிஸ்க் அப்படிங்கிறத நண்பர்கள் உணர்ந்திருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். நேத்து ஒரே நாள்ல கிட்டத்தட்ட 30% வரைக்கான ஒரு சரிவ வந்து சந்திச்சிருந்தது. ஸோ அதோட அப்டேட்ட பார்த்தீங்கன்னா, நான் அந்த லாஸ்ட் வீடியோல கமெண்ட்ல வந்து பின் பண்ணியிருந்தேன். சில பேர் பார்த்துருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு நைட் வந்து அத பற்றி பேச ட்ரை பண்றேன். ஸோ ரொம்ப முடியல. நேத்து வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கும் டிலே ஆயிருந்தது. இன்னைக்கு போஸ்ட் பண்ணுறதுக்கும் டிலே ஆகும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். மேபி டைம் இருந்ததுன்னா கண்டிப்பா நைட்டுக்குள்ள அப்டேட் பண்ண பார்க்குறேன். அப்படி இல்லைன்னா நாளைக்கு போஸ்ட் பண்ண நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ இன்கேஸ் வந்து சந்தேகம் இருந்ததுன்னா, நீங்க லாஸ்ட் மெம்பர்ஷிப்ல போஸ்ட் பண்ண வீடியோவ போய் செக் பண்ணி பாருங்க. அதில கமெண்ட் பார்த்தீங்கன்னா நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அத பின் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஏற்படும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம அப்டேட்குள்ள போவோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஏஷியன் பெயிண்டோட ரிசல்ட் தான். அடேங்கப்பா! ஏஷியன் பெயிண்ட் திரும்ப வந்துட்டான்டா. ஸோ கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி பிர்லா பார்த்தீங்கன்னா இறங்கிட்டான். ஏஷியன் பெயிண்ட் எல்லாம் இனி அவ்வளதான் அப்படிங்கிற ஒரு கதை ஓடிட்டு இருந்தது. இத பற்றி நான் பல வீடியோஸ்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். பங்கு விலையெல்லாம் ஏறல. ஸோ பங்கு விலையெல்லாம் தூக்கி அந்த பக்கம் அப்படியே ஓரமா வச்சுருங்க. ஸோ அது நமக்கு முக்கியம் இல்ல. ஆனா பிசினஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த பிசினஸ்ல ஏற்படக்கூடிய மாற்றத்த பற்றி நம்ம பேசிக்கிட்டே தான் இருந்தோம். ஸோ பெரிய அளவுக்கு வந்து ஒரு போட்டிய குடுக்க முடியாது. ஏன்னா டிஸ்கவுண்ட் கேம் ரொம்ப நாள் விளையாட முடியாது அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். என்னதான் டிஸ்கவுண்ட் கேம் இருந்தாலும் கூட, ஏஷியன் பெயிண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த காலாண்டு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ குடுத்துருக்காங்க. ஸோ வொர்ஸ்ட் இஸ் ஓவர் அப்படின்ட்டு கூட நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு நெனைக்கிறேன். ஆனா இந்த ஒரு குவார்ட்டர் ரிசல்ட்ட வச்சு நம்ம எதுவுமே இது பண்ணிற முடியாது. ஒரு முடிவுக்கு வந்துர முடியாது. இன்னைக்கு நல்ல ஏற்றத்த குடுத்தது. பட் எண்ட் ஆஃப் த டேல வெறும் 1%க்குள்ளான ஒரு ஏற்றத்த குடுத்து தான் க்ளோஸ் ஆயிருக்கு. பட் என்ன ஒரு நல்ல விஷயம், இந்த காலாண்டு பெர்ஃபார்மன்ஸ் திரும்ப பழைய பன்னீர்செல்வமா வந்துட்டேன்டா அப்படிங்கிற மாரி ஒரு ரிசல்ட்ட பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணியிருக்காங்க. நல்ல மார்ஜின். ஸோ என்னதான் ஒரு காம்படிஷன் இருந்தாலும் கூட, ஸோ பெரிய அளவுக்கு மார்ஜின் டிக்ளைன்லாம் ஆகல. இண்டஸ்ட்ரியல் கோட்டிங் செக்மெண்ட்டும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இந்த இன்டீரியர் ஒர்க் எல்லாம் பண்றாங்கல்ல, கிச்சன் ஒர்க் எல்லாம். ஸோ அதோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த காலாண்டு பெட்டரா வந்து இருக்கு. ஸோ ஓவராலா ஏஷியன் பெயிண்டோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா, இந்த காலாண்டு
சூப்பர் டூப்பர் பர்ஃபார்மன்ஸாக இருக்குது. இத்தனைக்கும் டாக்ஸ் இன்கம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 கோடி வந்து இயர் ஆன் இயரில் அதிகமாக பண்ணியிருக்காங்க. ஸோ டாக்ஸ் இன்கம் இருந்தும், அதாவது டாக்ஸ் எக்ஸ்பென்சஸ் இருந்தும் கூட ஏஷியன் பெயிண்டோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இந்த காலாண்டு ஒரு பெட்டரான ஒரு காலாண்டாக வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த ரிசல்ட்டை நம்ம வரவேற்று தான் ஆகணும். கண்டிப்பாக இதோட ரிஃப்ளெக்ஷன் வரக்கூடிய நாட்களில் இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எனக்கு இருக்குது. 10,000 கோடி ரெவன்யூவை பார்த்தீங்கன்னா இப்போது தாண்டி இருக்காங்க ஏஷியன் பெயிண்ட். இது ஒரு நல்ல விஷயம். லாபமும் நல்லா இருந்திருக்கு. ஸோ விரைவில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் எக்ஸிட்டை போட்டுருவேன். ஸோ அதுக்கு மேலே ஹோல்டு பண்ண முடியாது. ஏன்னா நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த சைடு கொஞ்சம் இன்னும் சேஃபாக ஒரு பெட்டரான ஒரு பெட் இருக்கக்கூடிய இடத்துல அதை யூஸ் பண்ணுறது ஒரு சிறந்த முடிவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக இந்த இடத்துல ஒரு பர்ஃபார்மன்ஸும் ஏற்படலைங்கிற ஒரு அர்த்தம் கிடையாது. ஸோ நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏற்பட்டிருக்கு. ஏன்னா டிப்பெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ டிப் அப்போ என்ன டிஸ்கஸ் பண்ணோம் அப்படிங்கிறது கூட தொடர்ந்து பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ டிப்பில் நான் என்ன பண்ணினேன் அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போது பொறுத்திருந்ததுக்கான ஒரு நேரம் வந்துருச்சு. ஸோ லாஸ்ட் டைமே இதை நான் பண்ணியிருக்கணும். பட் அந்த டைம் நான் பண்ணலை. ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பண்ணலான்ட்டு இருக்கேன். ஆனால் என்ன ஒரு சோகமான ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னா, ஒன்ஸ் வந்து நான் புக் பண்ணதுக்கப்புறம் இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு ஓவர் வேல்யூட் பொசிஷனுக்கு போகலாம், ஒரு ஏற்றத்தை வந்து கொடுக்கலாம். பட் அதை பற்றி கவலை இல்லை. ஸோ நிறையா அட்ராக்டிவான இடம் இருக்குது. ஸோ அந்த இடத்துல அதுவும் குறிப்பாக நல்ல லார்ஜ் கேப் பங்குகள் இருக்குது. ஸோ அதில் வந்து போட்டு பொசிஷனை பில்ட் பண்ணுறதுக்கு தான் நான் இப்போதைக்கு யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ அடிமட்டத்தை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பாக நான் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையை வந்து நான் பார்க்குறேன். ஸோ கண்டிப்பாக அதை தான் வந்து பண்ணுவேன். எனக்கு திரும்ப சான்ஸ் வரும். இதில் மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் போன்ற நிறுவனங்களில் அகெயின் சான்ஸ் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எப்போ வரும்னு எல்லாம் எனக்கு தெரியல. பட் இப்போ என் கண்ணு முன்னாடி லார்ஜ் கேப்காரன் கடையை போட்டு டிஸ்கவுண்ட்டில் கொடுத்துட்ருக்கான். ஆடி தள்ளுபடி பார்த்திங்கன்னா ஓடிட்டுருக்கு. இந்த ஆடி தள்ளுபடியை பார்த்திங்கன்னா நான் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவேன். அதுதான் பண்ணிட்டும் இருக்கேன். ஸோ தொடர்ந்து நம்ம எங்கெங்கே நமக்கு சான்ஸ் இருக்கோ அந்த இடத்த மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறது சரியாக இருக்கும். ஸோ நிறைய ரிட்டர்ன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க இன்வெஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும். பட் எப்போல்லாம் நம்ம நிறைய ரிட்டர்ன்ஸை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோமோ ஏமாற்றம் அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். பட் அதுக்காக நீங்கள் பண்ணாதீங்கன்னு சொல்லலை. ஸோ உங்களுக்கு எங்கே ரிட்டர்ன்ஸ் வந்து சூப்பராக இருக்குன்னு தோணுதோ அந்த சைடு போகிறது தான், உங்களோட முடிவுப்படி போகிறது தான் சிறந்த ஒரு முடிவாக இருக்கும், என்னோட ஒரு கருத்து. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஆர்சிஎஃப் அண்ட் கெயில் 2 பேரும் சேர்ந்து பார்ட்னர்ஷிப்பில் ஒரு 1.27 எம்டிபிஏ அளவுக்கான ஒரு யூரியா பிளான்ட்டை அமைக்க போகிறதா ஒரு தகவல் வந்து கிடச்சிருக்கு. எங்கே மகாராஷ்டிராவில் அமைக்க போகிறாங்க. ஸோ ஒரு பெரிய ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ நல்ல ஒரு விஷயமும் கூட அப்படின்னே எடுத்துக்கலாம். ஸோ கெயில் பார்க்கும்போது இந்த மாதிரி பல பிஸ்னஸை வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. ரெனியூபிளில் இருக்காங்க. ஸோ இப்போ உர தயாரிப்பு, இந்த கேஸிஃபிகேஷன் வச்சு உர தயாரிப்பு நடந்துகிட்ருக்கு. ஸோ இதெல்லாம் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் ஒரு க்ரோத்தை கூட வந்து அடையலாம். ஸோ ஃப்யூச்சரில் அது தனியாக லிஸ்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதன் மூலயமா ஒரு இன்கம்மை ஜென்ரேட் பண்ணுவாங்க இந்த நிறுவனங்கள் அப்படிங்கிறதுல நமக்கு சந்தேகமே வேண்டாம். இது வளர்ச்சி பாதைக்கான ஒரு அறிகுறி அப்படின்ட்டே நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது ஸோ டாடா மோட்டார்ஸ் கிட்டேருந்து ஒரு அப்டேட், 2 அப்டேட் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் அப்டேட் என்னென்னா, குஜராத்தில் இருக்கக்கூடிய சனந்த் பிளான்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போது ஆப்ரேஷன் தடைப்பட்டிருக்கு. என்ன ரீசன்னா, இப்போ ஃப்ளட் எங்கேயோ பெருசாக போயிட்டுருக்கு போல் குஜராத்தில். ஸோ இதனால் இந்த நிறுவனத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இதோட ஃபேக்ட்ரிலையும் ஃப்ளட்டோட இம்பேக்ட் இருக்குது. ஸோ இன்சூரன்ஸில் எல்லாம் கவர் பண்ணியிருக்கோம். ஃபைனலாக நாங்கள் எல்லாத்தையும் கணக்கு பார்த்துட்டு ஸோ இழப்பீடு வந்து நாங்கள் வாங்கிடுவோம் அப்படின்ட்டும் டாடா மோட்டார்ஸ் கிட்டேருந்து நமக்கு தகவல் வந்திருக்கு. அண்ட் அது போக ஸோ இப்போ முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நெக்ஸானு, டியாகோ, சியாரா போன்ற கார்கள் தயாரிக்கக்கூடிய ஒரு பிளான்ட்டாக இந்த சனன் பிளான்ட் இருக்குது. இதனால் உற்பத்தி வந்து பாதிக்கப்படும். ஸோ அப்படி பாதிக்கக்கூடிய உற்பத்தி ஸோ சேல்ஸை வந்து டைரெக்டாக இம்பேக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் இன்னும் ஃபியூ டேஸில் வந்து நாங்கள் இதை ரீஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஆப்ரேஷனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் எத்தனை நாள் கேப்புன்னு தெரில. எப்படியும் ஒரு 3-4 நாள் கேப் இருக்கும். இதில் வந்து ப்ரொடக்ஷன் பாதிக்கப்பட்டிருக்கும். ஸோ அது இந்த மாத சேல்ஸில் இம்பேக்ட் ஆகுதா, இல்லை அடுத்த மாத சேல்ஸில் இம்பேக்ட் ஆகுதாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா இந்த ஹூண்டாயில் பார்க்கும்போதும் சேம். இப்போது ரீசெண்டாக வந்து, அதாவது போன மாதம் அவங்களுடைய விற்பனை பாதிக்கப்பட்டிருந்தது. கிரெட்டா பார்த்தீங்கன்னா கீழே வந்திருந்தது. வெக்டோரிஸ் நம்பர் 1 இடத்துல இருந்தது. ரீசன் பார்க்கும்போது ப்ரொடக்ஷன் பாதிக்கப்பட்டது தான் ஒரு காரணமாக இருந்தது. ஸோ அதே மாதிரி இங்கேயும் இது சேல்ஸ் பாதிக்கப்படுமாங்கிறது நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்க்கணும். அடுத்தது ஸோ டாடா பஞ்ச் பார்த்தீங்கன்னா பாரத் என்கேப் டெஸ்டிங்கில் பாஸ் ஆகிருக்கு. 5 ஸ்டார் பார்த்தீங்கன்னா இப்போ வாங்கியிருக்கு. ஸோ இன்னும் ஆச்சரியத்துக்குரிய ஒரு விஷயம் இல்லை. டாடா கார் அனைத்துமே 5 ஸ்டார் ரேட்டிங் உள்ள கார்கள் தான். அது மட்டும் இல்லை. ஸோ இப்போ இந்த நியூஸ் எதுக்கு அப்படின்னா, ஸோ இந்த பஞ்சோட இப்போ இந்த டெஸ்ட்டுக்கு வந்த ரேட்டிங் எடுத்து பார்க்கும்போது, இப்போ பிரசா ரீசெண்டாக லான்ச் ஆன பிரசாவை அவங்க டெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது கூட கம்பேர் பண்ணும்போது இதோட பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அதிகமான ஒரு பாயிண்ட்ஸ் தான். பட் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாம் இல்லை. ஸோ லைட்டாக ஒரு மாறுதல் வந்து ஏற்படுது. ஸோ 2மே 5 ஸ்டார் கார். கூடுதலாக சின்ன ஒரு பாயிண்ட்ஸ் கேப்பில் பஞ்ச் பார்த்திங்கன்னா பிரசாக்கு
முன்னிலையில வந்து இருக்கு. ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ 5 ஸ்டார் ரேட்டிங் கார் தான் இனி நம்ம மார்க்கெட்ல எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஸோ இனி அனைத்து நிறுவனங்களும் குறிப்பா மாருதி பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார்ல பெரிய அளவுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்கங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. ஏன்னா இப்ப அதுதான் ஒரு பெரிய செல்லிங் பாயிண்ட்டா இருக்கு. அந்த செல்லிங் பாயிண்ட்ட பார்த்தீங்கன்னா அவங்க கண்டிப்பா யூஸ் பண்ணுவாங்கங்கிறதுல சந்தேகமே இல்ல. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா எய்ச்சர் மோட்டாரோட ரிசல்ட் வந்திருக்கு. இயர் ஆன் இயர் பார்க்கும்போது ஒரு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருந்தாலும் போன காலாண்டு கூட கம்பேர் பண்ணா ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா டிக்ளைன் ஆயிருக்கு. 1462 கோடி இந்த காலாண்டு ப்ராஃபிட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே ஸ்க்ரீனரில் அப்டேட் ஆயிருக்கான்னு நம்ம பார்ப்போம். ஸோ ஸ்க்ரீனரில் இன்னும் வந்து அப்டேட் ஆகலை. ஸோ 1462 கோடி. பட் போன காலாண்டில் 1520 கோடியாக இருக்குது. ஒரு 60 கோடி கிட்ட வந்து குறைஞ்சிருக்கு. பெரிய ஒரு டிஃப்ரெண்ட் இல்லை, ஒரு ஃப்ளாட்டான பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னே நம்ம எடுத்துக்கலாம். இன்றைக்கி ஏச்சர் மோட்டார் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட் டு நெகட்டிவான பர்ஃபார்மன்ஸை கொடுத்து தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இவங்களுடைய கமர்ஷியல் வெஹிக்கிள் சேல்ஸ் பார்க்கும்போது கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிட்டே தான் வந்துட்டு இருக்கு. ஸோ அசோக் லேலாண்ட் ஒரு 19,000 வண்டிக்கிட்ட விற்றா இவங்க ஒரு 8,000 9,000 வண்டிக்கிட்ட வந்து விற்கிறாங்க. ஸோ அதுக்கு இதுக்கும் ஒரு பாதி டிஃப்ரெண்ட் இருக்குது. அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா டாடா மோட்டார்ஸ்க்கும் அசோக் லேலாண்டுக்கும் பார்க்கும்போதும் சேம் அதே ஒரு கேப் தான் வந்து இருக்கும். ஸோ அந்த கேப்பில் எய்ச்சர் மோட்டார் ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்ருக்கு. இதுக்கப்புறம் தான் மற்ற நிறுவனங்கள் இருக்குது. ஸோ ஒரு பக்கம் கமர்ஷியல் வெஹிக்கிளில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ராயல் என்ஃபீல்ட் சேல்ஸ் ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு. ஸோ இதனால் ஒரு நல்ல மார்ஜினை பார்த்தீங்கன்னா எய்ச்சர் மோட்டார் தொடர்ந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. அடுத்தது கர்நாடகா பேங்கோட ரிசல்ட் வந்திருக்கு. எக்ஸலண்ட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸை கர்நாடகா பேங்க் டெலிவர் பண்ணியிருக்காங்க. 419 கோடி இந்த காலாண்டில் ப்ராஃபிட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அசட் குவாலிட்டி நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கு. இதுவும் முக்கியமான ஒரு விஷயம். ஸோ ஓவராலாக கர்நாடகா பேங்கோட ரிசல்ட் பார்த்திங்கன்னா பெட்டராக வந்து இருக்குது. ஆனால் இந்த கர்நாடகா பேங்கோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டால் எவ்ரி ஜூன் குவார்ட்டர் பார்க்கும்போது ஒரு நல்ல பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா இவங்க டெலிவர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஜூனில் 419 கோடியா. ஸோ இதே மாதிரி போன ஜூன் அப்படின்னு நம்ம எடுக்கும்போது 292 கோடி இருக்குது. அதுக்கு முன்னாடி ஜூனில் 400 கோடி இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி ஜூனில் 371 கோடி கிட்ட இருக்குது. ஏன்னா சீசன் பிஸ்னஸ் ஆட்டம். ஸோ இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் இந்த ஃபஸ்ட்டு குவார்ட்டரில் ரொம்ப பெட்டராக வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ எதே எப்படியோ நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை டெலிவர் பண்ணியிருக்கு இந்த கர்நாடகா பேங்க். க்ரோத் பார்த்திங்கன்னா ப்ராஃபிட்டில் இருக்குது. ஸோ இதுவே போதுமான ஒன்று. அசட் குவாலிட்டியும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு இந்த கர்நாடகா பேங்க்கில் இருக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஸோ பார்ப்போம். அந்தளவுக்கு வேல்யூவேஷனும் பார்த்திங்கன்னா இடம் கொடுக்குது. இது அடுத்த கட்ட ஒரு ஏற்றத்தை கொடுப்பதற்கு. ஸோ நடக்குதாங்கிறத நம்ம பொறுத்திருந்து வந்து பார்ப்போம். நல்ல ரிசல்ட்டை கொடுத்துருக்காங்க. அடுத்தது என்டிபிசி கிட்டேருந்து ஒரு 2 அப்டேட் வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட் அப்டேட் பார்த்திங்கன்னா இந்த ஜாயின்ட் வென்ச்சர். ஸோ இந்த நியூக்ளியர் பவர் ஒரு கம்பெனி இருக்குல்ல, ஸோ கவர்மெண்ட் கம்பெனி. ஸோ அவங்களும் என்டிபிசியும் ஜாயின்ட் வென்ச்சரில் இந்த ராஜஸ்தானில் வந்து ஒரு 2.8 ஜிகாவாட் அளவுக்கான நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை செட்டப் பண்ண போகிறாங்க. ஸோ ஆல்ரெடி வந்த டேட்டா தான். ஸோ இப்போதைக்கு நியூக்ளியர் பவர் கெப்பாசிட்டின்னு பார்த்தா இந்த என்பிசிஎல் கிட்ட மட்டும்தான் இருக்குது. ஒரு 8 ஜிகாவாட் கிட்ட இவங்க இப்போ ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்து இவங்க மட்டும் தனியாக ரன் பண்ண போகிறதில்ல, கூட என்டிபிசி இணைஞ்சிருக்காங்க. அந்த என்டிபிசி டெஃபினட்டாக ஸ்டாண்டலோன் ப்ராஜெக்டையும் வந்து பண்ணுவாங்க. ஸோ இது போக ப்ரைவேட் கம்பெனிஸ் பலதும் பார்த்திங்கன்னா இந்த நியூக்ளியர் எனர்ஜியை வந்து அடையிறதுக்காக தொடர்ந்து பெரிய அளவுக்கு பணத்தை முதலீடு பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ அதுக்கு கொஞ்சம் கூட சலிக்காமல் பார்த்திங்கன்னா என்டிபிசி அவங்களுடைய கேபெக்ஸ் பிளானை கொடுத்துருக்காங்க. பார்க்கும்போது மலைப்பாக இருக்குது. என்டிபிசி பார்த்திங்கன்னா 17 ட்ரில்லியன் ருபீஸ், அதாவது $177 பில்லியன் பார்த்திங்கன்னா 2037 ஃபினான்ஷியல் இயரில் அடுத்த 10 வருடத்தில் ஸோ முதலீடு பண்ணுறதுக்கான ஒரு திட்டத்தை வந்து வச்சுருக்காங்க. ஸோ கெப்பாசிட்டி பார்க்கும்போது 360 ஜிகாவாட் கிட்ட நாங்கள் வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறத டார்கெட்டாக வந்து வச்சுருக்காங்க. கரண்ட்டாக 90 ஜிகாவாட் கிட்ட பார்த்திங்கன்னா என்டிபிசியோட பவர் கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ ஒரு 36 ஜிகாவாட் பார்த்திங்கன்னா அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது. ஸோ அடுத்து கேரண்டீடாக ஒரு 36 ஜிகாவாட் பார்த்திங்கன்னா என்டிபிசியோட கெப்பாசிட்டியில் ஆட் ஆக போகுது. ஸோ தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா இது ஆட் ஆகிட்டே வந்துட்டு இருக்கும். தொடர்ந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் லீடர் அப்படிங்கிற அந்தஸ்தை என்டிபிசியும் ஓன் பண்ணுவாங்க. ஸோ அடுத்த ஒரு சான்ஸுக்காக வெயிட் பண்ணுறேன். கிடச்சதுன்னா கண்டிப்பாக இதை வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருப்பேன். அடுத்தது ஸோ இந்தியன் ஆயிலோட கேப்பெக்ஸ் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்யூ கம்பெனிஸ் மட்டும் இல்லை, ப்ரைவேட் கம்பெனிஸும் வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க கேப்பெக்ஸை. ஸோ இந்தியன் ஆயில் அதில் ஒரு பட்சம் ஒரு படி பார்க்கும்போது ஒரு 19,000 கோடி வரைக்கான முதலீடை ஒடிஷாவில் பண்ண போகிறதா ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ அங்கே இருக்கக்கூடிய அந்த பராதீப் ஃபெசிலிட்டியை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறதாவும் இன்னும் சில இடத்துல முதலீடு பண்ண போகிறதாவும் தகவல் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இது ஐஓசிஎல் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல செய்தி. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹோண்டா கிட்ட இருந்த அப்டேட்டு. ஸோ ஸ்கூட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஹோண்டா தான். ஸோ அவன் தான் பார்த்தீங்கன்னா சேல்ஸில் பின்னி பெடல் எடுத்துகிட்டு இருக்கான். இப்போ அவனுக்கு சவால் விடும் வகையில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் டிவிஎஸ் மோட்டார் அப்படின்னு சொல்லலாம். வேறு யாரும் பக்கத்தில் வர முடியாது. ஜூபிட்டர்
ஐக்யூபோட சேல்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பரா போயிட்டுருக்கு. ஐக்யூப் ஒரு 45,000 வண்டி கிட்ட மாசம் விக்கிறான். அது போக ஜூபிட்டர் பார்க்கும்போது 1,00,000 வண்டிக்கு மேல விக்கிறான். ஸோ இது பெரிய அளவுக்கான ஒரு தலைவலிய ஹோண்டாக்கு ஏற்படுத்திட்டு இருக்கு. ஏன்னா, ஸ்கூட்டர்ல லீடர்ஷிப் போயிருமோ அப்படிங்கிற ஒரு கவலை ஹோண்டாக்கு இருக்கு. 2 ஈவி வண்டி விட்டாங்க. அது கண்டிப்பா சக்சஸ் ஆகல. ஸோ அது ஒரு ஃபெயிலியர் தான். பட் இப்போ திரும்ப பார்த்தீங்கன்னா களம் இறங்கியிருக்காங்க. மனச தளர விடல. ஸோ அடுத்த மாடல இறக்கியிருக்காங்க. QC3 அப்படிங்கிற ஒரு மாடல். இது டெஃபினட்டா ஹிட் ஆகும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு இருக்கு. ஸோ கண்டிப்பா இது லான்ச் ஆகட்டும். அண்ட் இத ட்ராக் பண்ணிட்டு தான் இருக்க போறோம். ஹிட் ஆயிருக்கா என்ன ஏதுங்கிறத நம்ம வரக்கூடிய நாட்கள்ல நம்ம பார்ப்போம். ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் என்ன பொறுத்தவரைக்கும் இந்த வண்டி கண்டிப்பா ஹிட் ஆகும். ஒரு ரூ. 1,00,000 வரைக்கும் பிரைஸ் இருக்குங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. 140 கிலோமீட்டர் ரேஞ்ச் கிடைக்கும்னு சொல்றாங்க. 3 கிலோவாட் பேட்டரி பேக் இருக்க போறதாவும் தகவல் வந்திருக்கு. 4 மணி நேரத்துல ஃபுல் சார்ஜ் ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இத அ நாடு முழுக்க வந்து சீக்கிரம் நாங்க எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம். லான்ச் பண்ண போறோம்ன்னும் தகவல் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இது ஹிட் ஆவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். லான்ச் ஆகட்டும். இத பற்றி திரும்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இதன் மூலியமா இந்த எலக்ட்ரிக் மார்க்கெட்ல அவங்க கிட்ட சுத்தமா மார்க்கெட் ஷேரே இல்ல. சேல்ஸே இல்ல. ஆனா, இந்த வண்டி மூலியமா அந்த சேல்ஸ வந்து இவங்க இம்ப்ரூவ் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது போக ஸோ மார்க்கெட் ஷேரையும் அவங்க வசம் படுத்துவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எனக்கு வந்து இருக்கு. இந்த ஸ்கூட்டர் மூலியமா. ஸோ அச்சீவ் பண்றாங்களாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பஜாஜ் ஃபினான்ஸ் அதாவது ஹவுசிங் ஃபினான்ஸோட ரிசல்ட் வந்திருக்கு. அத பார்க்க போறோம். அண்ட் எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ் ரிசல்ட்டும் வந்திருக்கு. அதையும் நம்ம பார்ப்போம் சைட் பை சைடு. ஸோ பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. இயர் ஆன் இயர்ல 23% உயர்ந்திருக்கு. ஸோ பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் இப்போ ரொம்பவே பார்த்தீங்கன்னா கஷ்டமான ஒரு இடத்துல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 87 பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. லாஸ்ட் டிப்ல இருந்து ஒரு ரெக்கவர் கூட வந்து நடந்திருக்கு. பட் இது ஒரு ஓவர் வேல்யூட் ஸ்டாக். அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இது ஐபிஓ வந்தப்பவே நான் டீட்டெயில்டா ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். ஸோ அதில் கம்பேரிஷனோட நான் போட்டிருந்தேன். யார் கூட? எல்ஐசி, பிஎன்பி ஹவுசிங் ஃபினான்ஸ் இந்த மாதிரியான நிறுவனங்கள் கூட பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணி ஸோ இந்த பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் ஏன் வந்து நமக்கு ஆபத்து அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணேன். ஸோ அப்போ இது ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்தது. ஆனால் இப்போது ஸோ பலரையும் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் கவலையில் ஆழ்த்தின ஒரு நிறுவனங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. நிறைய பேர் இதை வாங்கி லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிசல்ட் நல்லா தான் வந்து இருக்குது. பட் இருந்தாலும் மதிப்பீடு ரொம்ப அதிகமாக இருக்குங்கிறதுல நம்ம சந்தேகப்பட வேண்டாம். 715 கோடி பண்ணியிருக்காங்க. ஸோ போன காலாண்டு கூட கம்பேர் பண்ணும்போது ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப பெரிய பர்ஃபார்மன்ஸ் இல்லைனாலும் ஓரளவு நல்ல பர்ஃபார்மன்ஸை பார்த்தீங்கன்னா டெலிவர் பண்ணியிருக்கு இந்த பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ். அடுத்தது ஸோ எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ். ஸோ இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போதும் ஒரு பெட்டர் பர்ஃபார்மன்ஸாக தான் வந்து இருக்குது. ஸோ இங்கேயும் வந்து நமக்கு எந்த விதமான ஒரு டிக்ளைனும் வந்து ஏற்படலை. ஸோ குவார்டர் ஆன் குவார்டராக இருக்கட்டும், இயர் ஆன் இயராக இருக்கட்டும், ஸோ 2 கூட கம்பேர் பண்ணும்போது இந்த காலாண்டு ஒரு சூப்பர் டூப்பர் காலாண்டாக அமைஞ்சிருக்கு. ஒரு 100 கோடி கிட்ட பார்த்தீங்கன்னா இவங்களுடைய லாபம் உயர்ந்திருக்கு. ஸோ இது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமா தான் நம்ம பார்க்கணும். ஸோ இந்த பர்ஃபார்மன்ஸ் தொடருதாங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்து வந்து பார்ப்போம். ஸோ இது ஒரு நல்ல மதிப்பீட்டில் இருக்கக்கூடிய நிறுவனம். பட் இருந்தாலும் ஸோ இது என் பார்வையில் இருக்குது. மேபி ஏதாச்சும் ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு வந்ததுன்னா அந்த டைமில் இதை வந்து சூஸ் பண்ணுறதை பற்றி திங்க் பண்ணலாம் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். பட் வருமா என்னன்னு தெரில. ஆனால் வரட்டும், மெதுவாக வரணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. ஏன்னா வருஷ கட்டி வாய்ப்பை கொடுத்தா கண்டிப்பாக என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஸோ ஏன்னா எதில் தான் காசு போடுறது, எத்தனை தான் காசு போடுறது, கண்டிப்பாக போடுவதற்கான வாய்ப்பு ரொம்ப வந்து கம்மி. ஸோ அதனால் பொறுமையாக வரட்டும். அண்ட் சில இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கான சான்ஸும் கிடைக்கணும். ஸோ அப்படி கிடைக்கும்போது மாற்றி மாற்றி ஷஃபிள் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸாக இருக்கும். அண்டு வரக்கூடிய சேலரியில் ஒரு அமௌண்ட் எடுத்து முதலீடு பண்ணுறதுக்கும் ரொம்ப சரியாக இருக்குங்கிறது தான் என்னுடைய ஒரு யுக்தியாக வந்து இருக்குது. ஸோ இப்போதைக்கு லிக்விட் ஃபண்ட் பக்கம் போக முடியல. நான் போன மாதமா ஆமாம் லாஸ்ட் மந்த் வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருந்தேன். ஒரு புது லிக்விட் ஃபண்ட் ஸ்டார்ட் பண்ண 30,000 மாதம் வந்து போடலாம். அதுக்கு ஒரு திட்டம் இருக்குன்ட்டு. பட் இந்த டைம் எனக்கு அதை போடவே முடியல. இந்த மாதம் நான் போடலை. ஏன்னா ஸோ பங்குகளில் கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கே சரியாக இருக்குது. ஆனால் அந்த பிபிஎஃப்எஸ் அந்த லார்ஜ் கேப் ஃபண்டில் பார்த்தீங்கன்னா அந்த 5,000 நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன். பட் லிக்விட் ஃபண்டில் போடுறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. ஏன்னா ஸோ இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் லிக்விட் ஃபண்டையும் பிரேக் பண்ணி அங்கேருந்து பணத்தையும் எடுக்கிறதுக்கான மனசு இல்லை. ஸோ மேபி கிராஷ் ஆச்சு, ஏதாவது ஒரு பெரும் சரிவு ஏற்பட்டதுன்னா அப்போ பணம் வேணும் அப்படிங்கிற ஒரு ஆசையும் இருக்குது. இல்லை இண்டிவிஜுவல் ஸ்டாக் ஏதாச்சும் பெரிய அளவுக்கான ஒரு பிரச்சனையை சந்திச்சுன்னா அங்கேயும் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக லிக்விட் ஃபண்டில் கை வைக்காமல் இருக்கேன். ஸோ சேலரியிலேருந்து தான் அமெரிக்கா மார்க்கெட்டையும் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது, எங்கேயும் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால் லிக்விட் ஃபண்டுக்கு பிரேக் விட்டுருக்கேன். ஸோ பார்ப்போம். மேபி சான்ஸ் கிடைக்கலன்னா அந்த டைம் சேர்த்து போட்டுக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு கணக்காக இருக்குது. அடுத்தது ஸோ டாபரோட ரிசல்ட் வந்திருக்கு. டாபர் பார்த்தீங்கன்னா இந்த காலாண்டு ஒரு பெட்டர் பர்ஃபார்மன்ஸை பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு ஒரு 2% ஏறி இருக்கு. ஸோ ஃபர்தராக ஒரு அப்சைட் மொமெண்டம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. 586 கோடி இந்த காலாண்டில் ப்ராஃபிட்டாக வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பெஸ்ட் எவர் குவார்ட்டர்லி ப்ராஃபிட்டாக டாபர் நிறுவனத்துக்கு வந்து அமைஞ்சிருக்கு. ரெவன்யூ பார்க்கும்போதும்
உயர்ந்திருக்கு. மார்ஜினையும் தக்க வச்சிருக்காங்க. ஸோ ஓவராலா பார்க்கும்போது டாபரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பரா இருக்கு. ஸோ எஃப்எம்சிஜி கம்பெனிஸ் பார்க்கும்போது இந்த காலாண்டு ஓகேவா தான் பண்ணியிருக்கு. ஹெச்யூஎல்லோட லாபம் குறைஞ்சிருந்தது. ஸோ அதுக்கு என்ன ரீசன் நம்ம பார்த்தோம். வால்யூம் குரோத் எப்படி இருந்ததுன்னு நம்ம பார்த்தோம். ஸோ ரெவன்யூவும் நல்லாவே சேல்ஸும் நல்லா கூடியிருந்தது. ஸோ ஓவராலா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆனால் எஃப்எம்சிஜி பங்குகள் பலதும் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையான பங்குகள் ஒரு சரிவில் தான் இருந்துட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ அதில் எதெல்லாம் நமக்கு சேஃப்டியோ அந்த சேஃப்டி சைடு மட்டும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறது சரியாக இருக்கும் தான் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ பொறுத்திருந்து நம்ம பார்ப்போம். பொறுமையாக சான்ஸ் கிடைக்கட்டும். எந்த தப்பும் இல்லைங்கிறத சொல்லி இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். ஸோ நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய் மக்களே.